மென்டலாக நான் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கேன். ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு மக்களுக்கு தெரிஞ்சாலும் மக்கள் எனக்கு சின்னதாக சப்போர்ட் கொடுப்பாங்க. பட் நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன்ற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்கும். அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்ற விஷயம் எனக்கு கேள்வியாக போய்கிட்டே இருக்கு. இதையும் தாண்டி ஏன் என்ன மாதிரி ஆளெல்லாம் உள்ளே வரக்கூடாதா? நாங்களாம் இதை விளையாடணும்னு நினைக்கக்கூடாதா? பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல இருந்து கடந்த வாரம் ரியா தியாகராஜன் எலிமினேட் ஆனாங்க. பிக் பாஸை ரிவ்யூ பண்றது மூலமா வைரலான இவங்க வைல்டு கார்டு என்ட்ரியா பிக் பாஸ்ல என்ட்ரி கொடுத்தாங்க. வந்த சில நாட்கள்லயே மக்களோட கவனத்தை ஈர்த்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா இப்படி திடீர்னு எலிமினேட் ஆனது இவங்க ஃபேன்ஸுக்கு ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. சிலர் இது அன்ஃபேர் எவிக்ஷன், எலிமினேட் ஆக வேண்டிய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க, ஆனா இவங்களை வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில ரியாவே எலிமினேட் ஆனதை பத்தி கண்ணீர் விட்டு பேசியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் ரியா தியாகராஜன். இந்த பதிவு எடுக்கும் போதே நான் பயங்கரமா மென்டலா நான் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கேன். எதனாலனா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போதே என்னை சுற்றி இருக்க அத்தனை பேரும் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நீ பிஆர் டீம் செட் பண்ணு, நீ இப்படி ஒர்க் பண்ணு, நீ அப்படி ஒர்க் பண்ணு, இப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணுலாம் சொன்னாங்க. ஆனால் அது எதுவுமே பண்ணல. நான் இவங்ககிட்ட சொன்ன விஷயமே என்னன்னா, இல்லை நான் உள்ளே போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு மக்களுக்கு தெரிஞ்சாலும் மக்கள் எனக்கு சின்னதாக சப்போர்ட் கொடுப்பாங்க, அது எனக்கு போதுன்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டு உள்ள என்ட்ரியே கொடுத்தேன். இந்த என்ட்ரிக்கு அப்புறமும் எந்தெந்த இடத்துலலாம் தப்புன்னு தோணியிருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் நின்றுருக்கேன். இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன்ற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கும். அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்ற விஷயம் எனக்கு கேள்வியாக போய்கிட்டே இருக்கலாம். பிஹைண்டில் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஃபேம் இல்லை, அதுதான் ஒரு ரீசனாக இருக்குமோன்ற கேள்வியும் எனக்கு போய்கிட்டு இருக்கு. இதையும் தாண்டி ஏன் என்ன மாதிரி ஆளெல்லாம் உள்ளே வரக்கூடாதா? நாங்களாம் இதை விளையாடணும்னு நினைக்கக்கூடாதா? மீறி ஏதாவது பண்ணணுன்னா நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டிங்களான்ற பல கேள்விகள் என் மண்டைக்குள்ளார ஓடிட்டுருக்கு. இதை ப்ராசஸ் பண்ணி இதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வருவேன்னு எனக்கு தெரியல. இதை தாண்டி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்படி என்ன மாதிரி ஆளெல்லாம் உள்ள வரக்கூடாதா, ஏன் எனக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணலன்னு ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க. சிலர் கமெண்ட்ல நீங்க ஓவர் ஆட்டிடியூட் காட்டினது தான் பிரச்சனை, உங்களை பலருக்குமே பிடிக்காம போனதுக்கு அதுதான் காரணம், தப்ப திருத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு வராங்க. மேலும் சிலர் நீங்க நல்லாவே கேம் பிளே பண்ணீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அவங்களுக்கு ஆறுதலையும் சொல்லிட்டு வராங்க. மேலும் ரியாவை சப்போர்ட் பண்ற விதமா ஒரு நபர் என்னதான் பிக் பாஸ் 24/7 லைவ் போனாலும் உங்களை நிறைய இடத்துல எடிட்டர் காட்டவே இல்லை, கேமரால உங்களை காட்டினாலும் உடனே ஆங்கிளை மாத்திடுறாங்க, எங்க அம்மா இது அன்ஃபேரா இருக்கு, எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும்னு புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ரியா அந்த மெசேஜை ஷேர் பண்ணி, நான் நிறைய விஷயங்கள் பண்ணேன், ஆனா அது எதுவுமே மக்களை போய் சேரல அப்படிங்கிறது என்னோட மனசையே உடைச்சிருச்சு அப்படின்னு ரியா அவங்க பண்ண நிறைய விஷயங்களை எடிட் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ்ல ஈக்குவாலிட்டியே இல்லைன்னு குற்றம் சாட்டி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரியா பிக் பாஸ்ல எலிமினேட் ஆகி வெளியே வரும்போது ஜாக்லின் கிட்ட பேசும்போது, இங்க வந்ததே ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு, வெளியே போகவே பிடிக்கல, உள்ள இருக்கதான் பிடிச்சிருக்கு, ஆனா இப்படி சீக்கிரமே போறதுமே ஒண்ணுமே புரியல, ஏன் கடவுள் சந்தோஷத்தை கொடுத்துட்டு உடனே எடுத்துக்கிட்டாருன்னு ரொம்பவே மனம் முடிஞ்சு பேசியிருந்தாங்க. முத்துக்குமரனும் ரியாவை மோட்டிவேட் பண்ற விதமா அவரோட மெடலை கொடுத்திருந்தாரு. இப்படி ரியா எலிமினேட் ஆனது இப்ப சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. சிலர் விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்றது சரியில்லை, கமல் சாரையே கொண்டு வாங்க, அவர் சாச்சனாக்கு ரொம்ப ஃபேவரட்டிசம் பண்றாரு, கொஞ்சம் ஓவரா பேசுறாருன்னு சொல்லிட்டு வராங்க. ரியா எலிமினேட் ஆனது மற்றும் விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் அண்ட் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.